ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்காற்படியிட்டு நம்முடைய தலைகளை தாழ்த்தி இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய உன்னத பிரசன்னத்திற்கு நேராக நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த வாரமெல்லாம் நம்மை கிருபையாய் பாதுகாத்தவர். இந்த 2வது மாதத்தின் இறுதி வாரத்து வரைக்கும் கர்த்தர் நம்மை எவ்வளவு நேர்த்தியாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்ம மேல இரக்கமாயிருந்தாரே, நம்ம மேல பட்சமாயிருந்தாரே, நம்மை அரவணைத்தவர், நம்ம மேல அன்பு கூர்ந்தவர். அவருடைய தயவு எவ்வளவு பெரியது. எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனை துதிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய ஜனமாய் இருக்கிற நாம் கர்த்தரை துதிப்பதை, கர்த்தரை ஆராதிப்பதை அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறபடியினால தான் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து ஒரு பெரிய ஆசை கொண்டவர், நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவன். எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. மகிமையின் தேவனானவருக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிமையின் தேவனானவருக்கு துதி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை ரட்சித்தவர் நீர் அல்லவோ, இந்த மட்டும் ஆண்டவரே எங்களை காத்தவர் நீர் அல்லவோ, இந்த மட்டும் ஆண்டவரே அந்த ரட்சிப்புக்குள்ளே நிலை நிற்பதற்கு உதவி செய்த மாதேவனே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை வியாதிகள் வந்தாலும் அவைகளின் நடுவிலே பரிகாரியாய் இருந்து, பாதுகாவலராய் இருந்து எங்களை தப்புவித்தவரே, எங்களை ஆதரித்தவரே, உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி அப்பா. வேலை செய்வதற்கு சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, ஞானத்தை கொடுத்தீரே, கிருபையை தந்தீரே. எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து இந்த காலை வேளையிலே தேவாதி தேவனாம், ராஜாதி ராஜாவாம், கண்மலையின் தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே, சேர்ந்து ஆவியே, தூய ஆவியானவர் நமத்தில் அசைவாடுவதற்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆவியே, தூய ஆவியே,
கொள்ளுகிறோம். தூய ஆவியே ஊற்றிடுமே, தூய ஆவியே உணர்த்திடுமே, தூய ஆவியே ஊற்றிடுமே, தூய ஆவியே உணர்த்திடுமே, தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே. Yes, mighty God. வழி காட்டும் தூய ஆவியே வழி நடத்தும் தூய ஆவியே வழி காட்டும் தூய ஆவியே வழி நடத்தும் தூய ஆவியே ஆவியே எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே என்ன அபிஷேகம் பண்ணும், அனல் மூட்டும் ஆண்டவரே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாயிருக்கிற ஜீவியத்தை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை அனலாய் மாற்றுங்க ஆண்டவரே, என் வெது வெதுப்பான நிலைமையை மாற்றும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களை கர்த்தர் ஆட்கொள்ளும். ஊற்றுமையாமுடைய தூய ஆவியை உணர்த்துகிற தூய ஆவியை கர்த்தர் ஊற்றும். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய அர்ப்பணிக்க ஆவியானவர் ஆட்கொள்ளுவாராக. தேவனை துதிக்கிற துதி எழும்பட்டும், இருதயங்கள் மகிழட்டும். கர்த்தரை துதிக்கிற பாட்டுகள் எழும்பட்டும். நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. துதிக்கிற இடத்துல தேவன் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் காரணராய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்துல இந்த உம்முடைய நாளிலே நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து அமருவதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த வாரமெல்லாம் எங்களுக்கு கிருபை தந்தீர், பலன் தந்தீர், வேலை செய்வதற்கேற்ற ஞானத்தை கொடுத்தீர், சத்துவத்தை கொடுத்தீர், தேவைகளை சந்தித்தீர். இந்த புதிய வாரத்தையும் கண்டு வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையில நாங்கள் உண்மையோடு கர்த்தரை நோக்கி பார்க்க கிருபை தாரும். ஒரு ஆராதனையின் பிரசன்னம், ஆராதனையின் ஆளுகை எங்க பிள்ளைகள் எல்லாரையும் மூடுவதாக ராஜா. வேறு எதையும் நாங்கள் சிந்திக்காதபடி யோசிக்காதபடி தேவாதி தேவனுக்கே எங்களை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து விட்டு கொடுத்து தேவனை உயர்த்த, மகிமைப்படுத்த, கனப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அபிஷேகியும். உண்மையுள்ள மனதோடு இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி துதிக்க, கீர்த்தனம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யும். உம்மை பாடும்போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆண்டவரே, வரங்களினாலே நிரப்புங்க ஆண்டவரே.
ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக, அதிசயங்களை செய்வாராக. நன்றியப்பா, நன்றியப்பா. பெரிதானவைகளை எங்கள் கண்கள் காண இந்த காலை வேளையிலே உம்முடைய வல்லமை எங்கள் நடுவிலே கர்த்தர் இறங்கி வர பண்ணி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும். புதிய மக்களும் வந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். எங்களோடு கூட கர்த்தர் பேசும். தேவ சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள், இருதயங்கள் இந்த காலை வேளையில் திறக்கப்படுவதாக. இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் எங்கள் நேசருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களை கல்வாரி அண்டையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகணும், கர்த்தர் பெருகணும். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபை எல்லாருக்கும் கர்த்தர் தருவாரா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஒன்றிணைந்த கர்த்தரை துதிப்பதற்கு தேவன் இன்னொரு நாளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் ஒருவரே துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். உயர்த்தப்படுவதற்கு அவர் ஒருவரே காரணர். அவரையே நாம் உயர்த்தி பாட வேண்டும். இந்த உலகத்தில் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையை அந்த பாடலை சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடி தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையை. சேர்ந்து சந்தோஷமா உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் விளந்து போகும், யுத்த சேனையும் அவிழ்ந்திடும். செங்கடலும் விளந்து போகும், யுத்த சேனையும் அவிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்பேன் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. நன்மனை தேடும் படியும் என்னையும் தருவது நீரல்லவோ. நன்மனை தேடும் படியும் என்னையும் தருவது நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள்
நீராலே. ஆமென். எங்கள் புகழிடம் நீரே, பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் விழந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் விழந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி. எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு நம்முடைய தேவன் ஒருவரே. உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையோ தருபவர் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. செங்கடல் போல பிரச்சனை உங்க முன்னாடி வந்து நிற்கலாம், அதெல்லாம் பிளந்து போய் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தாங்களே, அந்த சேனை எல்லாம் அமிழ்த்து போடுகிறவர் அவர் ஒருவரே. தைரியமானோட்டு சொல்லுங்க, எங்கள் பராக்கிரமம் எங்கள் பலம் நீங்க ஒருவரே. உங்க நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம், உங்க நாமத்தினாலே நாங்கள் வெற்றி பெறுவோம். காரணம் என்ன தெரியுமா? என்னையும் உங்களையும் உண்டாக்கினவர் சர்வத்தையும் படைத்த தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உங்கள் மேலே என் மேலே என் நினைவாயிருந்து நம்மை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை சேர்ந்து பாடுவோமா? என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெயம் நாமம் தளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெயம் நாமம் தளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணானை கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணானை கோட்டையும், கேளகாமம் துருகாமம் பலனவரே. என்னை உண்டாக்கிய
ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லையாத சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லையாத சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீர், வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீர். வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நாமெல்லாம் நல்லா தூங்கி இளைப்பாறுவதற்கு பாதுகாப்பை கொடுக்க நம்முடைய தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. சத்துரு எங்கிருந்து எப்படி எழும்புகிறான் நமக்கு தெரியாது, ஆனால் எங்கிருந்து அவன் எழும்பி செயல்படுகிறான் என்பதை பார்த்து நம்மை பாதுகாத்து தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் நம்ம அவருக்கு நன்றியுள்ளவங்களா இருக்கிறோமா அப்படின்னா அதில் நம்ம குறைந்து போய் தான் இருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை பாட போகிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, உம்முடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீர. நல்ல எபனேசராய் இந்த வருஷத்தை துவக்கின நான் இந்த வருஷத்தினுடைய 2வது மாதத்தினுடைய முடிவுக்கு நேராய் வந்திருக்கிறேன். எத்தனை ஆச்சரியமா நடத்தி வந்திருக்கிறேன். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லப்பா. உம்மை நன்றி சொல்லி பாடுகிறேன் என்று சொல்லி சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிச்சு அப்படியே மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். கர்த்தருடைய கரங்களை கண்டீங்களே, நன்றி சொல்லுங்க. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. Thank you, Master. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமெனப்பா. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த
என்னை தாங்கும் முக்கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் முக்கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் முக்கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பு நல்ல மாறாவ போல கசப்பா இருக்கிற உங்கள் சூழ்நிலையை மதுரமாய் மாற்றுகிறவர் அன்பு நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லை. எல்லாரும் ஒரு விஷயம் சேர்ந்து நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில்லையே. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நமக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளவு பெரிதானவைகளை நமக்காக செய்திருக்கிறார். இன்னமும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்னமும் செய்வார். அவரை துதிப்பது, அவரை அண்டிக் கொண்டு போது, அவரை பற்றி பிடித்துக் கொள்ளும் போது நமக்காக யாவையும் செய்கிற தேவன். இந்த காலை வேளை ஏன் நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்? ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூற வந்திருக்கிறோம். யெகோவா தேவனாய் இருக்கிற நம்முடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவரை துதிக்க வந்திருக்கிறோம். தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஏன்? அவர் ஒருவரே தூயவர். அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ளவர். அவர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்க தெய்வம். இந்த உலகத்துல ஏதோ காரியத்துக்கு ஓடி பார்க்கிறோம். எங்கேயும் சந்தோஷம் இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆலயம் செல்வதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. சபையாகிய அவருடைய மக்களோடு கூட இணைந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு வாஞ்சித்தும் விரும்பியும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கிருபையாக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே சந்தோஷமா சேர்ந்து பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே
இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. இயேசுவே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, Master. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நம்முடைய தேவன் தூயாதி தூயவர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு உரியவர். அவரை பாடுவத ஆராதிப்பதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எங்க போனாலும் நமக்கு கிடைக்காது. அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற பொக்கிஷம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? அபிஷேக நதி பாயுதே, ஆனந்த தைலம் பெருகுதே, அல்லேலூயா சத்தம் கேட்குதே. ஆவியானவர் வந்து விட்டாரே. ஆழங்கள் நோக்கி செல்லவே ஆண்டவரின் பாதை தெரியுதே. நீச்சலாளம் மூழ்கி திளைக்கவே ஆவியானவர் வந்து விட்டாரு. அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன். ஒரு அபிஷேக நதி என்னை நிறைப்பதாக, என்னை மூடுவதாக. ஆண்டவரே, என்னை பலன் கொள்ள செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் கரைகள் எல்லாம் புரண்டு ஓட, மீன்கள் எல்லாம் பழுகி பெருகுது, மீனவர்கள் வலைகள் நிரம்பவே ஆவியானவர் வந்து விட்டாரே. எங்கள் நடுவிலே வாரும் ஆண்டவரே. திரளாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு இன்னும் கிருபை தாரும். திரள் கூட்ட ஜனங்களோடு இன்னும் கர்த்தரை சேவிக்க உயர்த்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தை எங்கள் மேல ஊற்றுவாராக. ஆவியானவர் தம்முடைய ஆண்டவரே வல்லமை எங்கள் மேல ஊற்றுவாராக. அந்த தாகத்தோடு அப்படியே சேர்ந்து பாடுவோமா? அபிஷேக நதி பாயுதே, ஆனந்த தைலம் பெருகுதே, அல்லேலூயா சத்தம் கேட்குதே. ஆவியானவர் வந்து விட்டாரே.
பாயுதே, ஆனந்த தைலம் பெருகுதே, அல்லேலூயா சத்தம் கேட்குதே, ஆவியானவர் வந்து விட்டாரே. ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தமாய் நடனமாடுவோம், கூடுவோம், பாடி போற்றுவோம், இந்தியாவை சொந்தமாக்குவோம். எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தமாய் நடனமாடுவோம், கூடுவோம், பாடி போற்றுவோம், இந்தியாவை சொந்தமாக்குவோம். ஆழங்கள் நோக்கி செல்லவே ஆண்டவரின் பாதை தெரியுதே, நீச்சலாழம் மூழ்கி திளைக்கவே ஆவியானவர் வந்து விட்டாரே. ஆமென். ஆழங்கள் நோக்கி செல்லவே ஆண்டவரின் பாதை தெரியுதே, நீச்சலாழம் மூழ்கி திளைக்கவே ஆவியானவர் வந்து விட்டாரே. ஆடுவோம், கொண்டாடுவோம், நடனமாடுவோம், கூடுவோம், பாடி போற்றுவோம், இந்தியாவை சொந்தமாக்குவோம். எல்லாரும் எல்லாரும் ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தமாய் நடனமாடுவோம், கூடுவோம், பாடி போற்றுவோம், இந்தியாவை சொந்தமாக்குவோம். ஜீவ நதி பெருகி ஓடுதே, ஜீவராசி பிழைத்து பெருகுதே, ஆரோக்கியம் செழிப்பு ஓங்கவே ஆவியானவர் வந்து விட்டாரே. உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை பலனை கொடுக்க, சத்துவத்தை கொடுக்க ஆவியானவர் வந்திருக்கிறார். ஜீவராசி பிழைத்து பெருகுவே, ஆரோக்கியம் செழிப்பு ஓங்கவே ஆவியானவர் வந்து விட்டாரே. ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தமாய் நடனமாடுவோம், கூடுவோம், பாடி போற்றுவோம், இந்தியாவை சொந்தமாக்குவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தமாய் நடனமாடுவோம், கூடுவோம், பாடி போற்றுவோம், இந்தியாவை சொந்தமாக்குவோம். கரைகள் எல்லாம் புரண்டு ஓடவே, மீன்கள் எல்லாம் பழுகி பெருகவே, மீனவர்கள் வலைகள் நிரம்பவே ஆவியானவர் வந்து விட்டாரே. கரைகள் எல்லாம் புரண்டு ஓடவே, மீன்கள் எல்லாம் பழுகி பெருகவே, மீனவர்கள் வலைகள் நிரம்பவே ஆவியானவர் வந்து விட்டாரே. ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தமாய் நடனமாடுவோம், கூடுவோம், பாடி போற்றுவோம், இந்தியாவை சொந்தமாக்குவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தமாய் நடனமாடுவோம். ஆமென். கூடுவோம், பாடி போற்றுவோம், இந்தியாவை சொந்தமாக்குவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆனந்தமாய் நடனமாடுவோம், கூடுவோம், பாடி போற்றுவோம், இந்தியாவை சொந்தமாக்குவோம். எல்லாரும் அப்படியே நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறீர். ஆனால் இன்னும் என் குடும்பத்திலேயே இந்த நன்மையை பெறாமல், இந்த ரட்சிப்பை பெறாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அவங்க எல்லாம் உடைய மந்தைக்கு வருவதற்கு என்னை ஆத்ம பாரம் உள்ளவனாய் மாற்றும். அவங்களுக்காக ஜெபிக்கிற நபராய் ஒரு ஜெப தாகத்தை எனக்கு தாருன்னு எல்லாரும் கேளுங்க. வருகையின் நாட்கள்
நெருங்கி வந்திருக்கிறது. வாசலண்டை வந்து நிற்கிறார். அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தப்படுவது நல்லது, பரிசுத்தப்படுவது நல்லது. ஆனால் நம்ம கூட பிறந்தவங்களையும் நாம இழந்துடக்கூடாது. நம்முடைய உறவுகளை நாம் இழந்து விடக்கூடாது. நம்முடைய நண்பர்களை நாம் இழந்து விடக்கூடாது. கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த தேவனை எல்லாரும் அறிய வேண்டும். இந்த தேவன் யார் தெரியுமா? எவ்வளவு வல்லமை படைத்தவர் தெரியுமா? வானங்களை படைத்தவர், அதில் உள்ள சேனைகளை உண்டாக்கியவர், சமுத்திரமும் அதில் உள்ளவைகளையும் உண்டாக்கினவர். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். இன்னொன்னு ஆண்டவரை பத்தி சொல்லணும். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? தண்ணீரை கையால அளந்தவர். ஒரு நன்றி சொல்லுங்க. யாரால செய்ய முடியாததை நம்முடைய தேவன் செய்கிறவர். பூமியின் மண்ணை மரக்காலாலே அடக்கி மலைகளை பிடித்து தன் கையில எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்துகிறவர். இவ்வளவு பெரிய தேவனை நாம தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம். ஆனா இவ்வளவு பெரிய தேவனை இன்னும் எத்தனை கோடி கோடி ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்களே. ஆண்டவரை பார் சொல்லுங்க. இந்த வல்லமை படைத்த தேவனை பார்க்க எல்லா மனக்கண்களும் திறக்கப்படணும். ஏன் இன்னும் என்னுடைய கண்கள் திறக்கப்படணும். தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் நான் அறிவதற்கு என் இருதய கண்களை கர்த்தர் திறந்து விடும். ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் யார் என்பதை நான் இன்னும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எங்களை இடைகட்டும். ஆண்டவரே, வார்த்தை தான் நம்முடைய பலன், வசனம் தான் நம்முடைய உணவு. அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது, அந்த உணவை அசை போடும் பொழுது கர்த்தர் தம்முடைய சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். வேதத்தின் ஆழங்களை, வேதத்தின் மகத்துவங்களை தேவன் நமக்கு விளக்கி சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். என காலையில் அவரை பார்த்து, இன்னும் நான் உம்மை அறிய எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரை இன்னும் நான் புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர், நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. கை உயர்த்தி, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து, பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி மலைகளை பிடித்து தன் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமையுள்ள
படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், இந்த வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து, பூமியின் மண்ணை அரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து, பூமியின் மண்ணை அரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தன் கையில் எடுத்து, பர்வதங்களை தராசில் நிறுத்து, மலைகளை பிடித்து தன் கையில் எடுத்து, பர்வதங்களை தராசில் நிறுத்து. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே, சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், இந்த வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. அவர் ஒருவரே கர்த்தர், அவருக்கு ஈடானவர், இணையற்றவர் இந்த பூமியில எவரும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நடத்த அவர்தான் வல்லமை உள்ளவர், உன் சூழ்நிலைக்கு அவர்தான் வல்லமையானவர், உன்னுடைய எல்லா குடும்ப காரியங்களையும் நேர்த்தியாய் கொண்டு போகிறவர் அவர் ஒருவர் தான். அவருக்கு ஆனால் உன்னை நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த பூமியும் வானத்தையும் படைக்க அவராலே முடியும் என்றால் உன்னுடைய காரியங்களை நடத்தவும் என் கர்த்தரால் கூடும். முடியாதவைகள் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. எல்லாம் அவராலே கூடும், எல்லாம் அவராலே கூடும். அவருடைய கரத்துல உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவர் ஆண்டு நடத்துவார், சரியான ஆலோசனை தருவார், சரியான பாதையை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். நன்மையானதை உங்களுக்காக வைத்திருக்கிறவர் அந்த நன்மையை நீங்கள் சுதந்தரிப்பதற்கு அதற்கு நேராய் உங்களை நடத்தி கொண்டு போகிறவருக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் ஒருபோதும் நீங்கள் தலை குனிந்து போக மாட்டீர்கள், ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களை நிமிர செய்கிற ஒரு கர்த்தர் உங்களை வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறார்.
அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஹalleluya. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளை எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனுடைய அளவற்ற பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா. இன்னும் உங்களுடைய பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ளே எங்கள் பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் நடத்தி கொண்டு போங்க. இன்னைக்கு மாத்திரமல்ல, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்துவாராக. தேவ சத்தம் கேட்கிறவர்களாய், தேவ சத்தத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்க எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவாராக. தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க ஆவியானவர் கிருபை செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.